சென்னை அமைந்தகரை அருகே ஓடிக்கொண்டிருந்த அரசு பேருந்தில் பலகை உடைந்ததால் பெண் பயணி கீழே சறுக்கியபடி விழுந்தார். இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் சிறப்பு செய்தியாளர் வேல்முருகன். விவரங்களை பதிவு செய்யலாம். வளவில் குறிப்பாக சென்னை அமைந்தகரை அருகே ஓடிக்கொண்டிருந்த அரசு பேருந்து பலகை உடைந்து கீழே ஒரு பெண் விழுந்திருக்கிறார். குறிப்பாக பேருந்தில் பயணம் மேற்கொண்ட பொழுது அவர் திடீரென்று இது போன்ற NSK நகர் பகுதியில் இந்த சம்பவம் நடைபெற்றதாக ஓட்டுநர் தரப்பிலிருந்து தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதே போல குறிப்பாக இந்த பேருந்தை பொறுத்தளவிற்கு திருவேற்காட்டிலிருந்து வள்ளலார் நகர் செல்லும் தடம் எண் 59 இந்த பேருந்து NSK நகர் சிக்னலை கடக்கும் பொழுது திடீரென்று பேருந்தினுடைய அந்த பின்புறத்தில் இருக்கக்கூடிய பலகை திடீரென உடைந்திருக்கிறது. அப்பொழுது அந்த பெண் அதிர்ஷ்டவசமாக அந்த பள்ளத்தில் விழுந்தாலும் கூட கீழே தரையில் சிறிது தூரத்திற்கு போறதுக்குள்ளாக வாகனத்தை இயக்கிய ஓட்டுநர் உடனடியாக அந்த பேருந்தை பெண்ணினுடைய அலறல் சத்தத்தை கேட்டு பேருந்தை நிறுத்தி இருக்கிறார். உடனடியாக அந்த பேருந்தில் ஓரம் கட்டப்பட்டு அங்கே பேருந்து எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்கிறது என்பது குறித்து அங்கே பார்வையிட்டிருக்கிறார்கள். அதற்கு பிறகு பயணிகளை வேறு பேருந்திற்கு ஏற்றி செல்லப்பட்டதாக கூறப்படுகிறது. குறிப்பாக இது போன்ற சம்பவங்கள் குறிப்பாக வெளியூர்கள்ல அவ்வப்போது படிக்கட்டுகள் உடைந்து இது போன்ற சம்பவங்கள் என்பது கேள்விப்பட்டிருப்போம். ஆனால் சென்னையில் இது போன்ற ஒரு சம்பவம் என்பது பேருந்து பயணிகள் மத்தியிலே ஒரு பெரிய அதிர்ச்சி ஏற்படுத்தியிருக்கிறது. அதிர்ஷ்டவசமாக டயர் அருகிலோ அது போன்ற பகுதியில் இல்லாதன் காரணமாக உயிரிழப்புகள் தடுக்கப்பட்டிருப்பதாகவும் ஓட்டுநருடைய உடனடியாக அவர் பேருந்து நிறுத்தியதனாலும் உடனடியாக எந்தவித பாதிப்பும் ஏற்படவில்லை என்றும் முதற்கட்டமாக தகவல்கள் கிடைத்திருக்கிறது. உடனடியாக இந்த பேருந்துகளை ஆய்வு செய்ய வேண்டும் என்றும் பொதுமக்கள் மத்தியில கோரிக்கைகள் வைக்கப்படுகிறது. பாலவேல், நன்றி வேல்முருகன், விரிவான விவரங்களுக்கு.